ரோஜாப்பூ, செவ்வரளி இந்த மாதிரியான மலர்கள் முருகப்பெருமானுக்கு சூட்டி வழிபடுறது நல்லது. அதே போல் வஸ்திரம் சார்த்தி வேண்டிக்கணும்னு ஆசைப்பட்றேங்க. இது வரைக்கும் நான் எந்த கடவுளுக்குமே நான் வஸ்திரம்லாம் நான் வாங்கினது இல்லைங்க. அவருக்கு வேஷ்டிலாம் வாங்கினது இல்லைங்க. நான் என்னங்க செய்யணும், வாங்கணும்னு ஆசைப்பட்றேங்க அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. ஆனால் நிறைய பேர் ஒரு கூச்சம் இருக்குது. சாமி அந்த குருக்கள்கிட்ட போய் நின்று அந்த குருக்களையே சாமி ஆக்கிடுறோம். சாமிங்க நான் அவரை சும்மா அண்ணன், அங்கிள், சார் அப்படின்ட்டுலாம் கூப்பிடலாம். இன்றைக்கி யார் யாரோ அங்கிள்லாம் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, யாரையோ இல்லையா. அங்கே நீங்கள் போய் இந்த மாதிரி அண்ணே, இந்த மாதிரிண்ணே முருகப்பெருமானுக்கு வேஷ்டி வாங்கலான்றதா, அது எந்த மாதிரி வேஷ்டி வாங்கணும்னு கேட்டிங்கன்னா சொல்லிவிடுவாங்க. பெரும்பாலும் 9க்கு 5 வேஷ்டி வாங்குங்க. அதே போல் சிகப்பு கலரில் வாங்கினீங்கனாக்க அது ரொம்ப ரொம்ப நல்லது. முருகப்பெருமானுக்கு உகந்த நிறம் சிகப்பு. செவ்வாய் பகவானுக்கு உகந்த நிறம் சிகப்பு. அதனால தான் செவ்வாய்க்கு